ச்சே, இவங்க ஏன் இந்த வெயில்ல இங்க நின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க? ஐயோ, இருங்க, நான் எடுக்கிறேன். இல்ல இல்ல கண்மணி, நீ விடுமா, நானே தூக்கிக்கிறேன். விடுங்க, நான் தூக்கிட்டு வரேன். இல்ல கண்மணி, என்னால முடியும். நீங்க முன்னாடி மாதிரி இருந்தா உங்களால முடியும். இந்த குடத்தை உங்களால தூக்க முடியாது. இப்ப உங்க உடம்பு இருக்கிற நிலைமைக்கு இது கஷ்டம். பக்கத்துல தானே வீடு, நானே எடுத்துட்டு வரேன். வாங்க. நீங்க எதுக்கு இப்படி வந்து கஷ்டப்படுறீங்க? உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்ல. எனக்கு தெரியும் கண்மணி, எல்லாமே இப்படியே இருந்துராது. ஒரு நாள் கண்டிப்பா மாறும்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனா இவ்ளோ சீக்கிரம் மாறும்னு நான் எதிர்பார்க்கல. புரியல, என்ன மாறுச்சு? உன்னோட மாற்றத்தை தான் சொன்னேன். நான் எதுவும் மாறலையே, எப்பவும் போலதானே இருக்கேன். கண்மணி, பழச பேசி உன் மனசை நான் நோகடிக்க விரும்பல. நான் எதுக்கு இங்க வந்து இப்படி கஷ்டப்படணும்னு கேக்குறியே, வேற எதுக்கு கஷ்டப்பட போறேன்? நீயும் அன்பும் நடந்ததை கெட்ட கனவா நினைச்சு அத மறந்து நல்ல ஒரு வாழ்க்கைய மறுபடியும் தொடங்க மாட்டீங்களான்னு தான் நான் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஓ, அப்படி ஒரு எண்ணம் உங்க மனசுல இன்னும் இருக்கா? என்ன கண்மணி இப்படி பேசுற? இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீங்க நினைக்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு திரும்ப திரும்ப நான் பல தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் எப்படி உங்களால இந்த மாதிரி நினைக்க தோணுது? அதுவும் நியாயமே இல்லாம என்கிட்டயே வர வந்து கேக்குறீங்க. கண்மணி, ஏமா இப்படி எல்லாம்? இங்க பாருங்க, என் மனசுல நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி எதுவுமே இல்ல. நீங்க தண்ணி பிடிக்கிறதுக்கு வேகாத வெயில்ல வரிசையில நின்னு கஷ்டப்படுறத நான் பார்த்தேன். நீங்க வரிசையில நிக்கிறப்போ தள்ளு முள்ளு நடக்கும், சண்டை வரும், அசிங்கமா பேசுவாங்க. எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பழகி போன விஷயம். ஆனா நீங்க நல்லா வாழ்ந்துட்டு இப்படி கஷ்டப்படுறீங்களேன்னு தான் ஒரு மனிதாபிமான அடிப்படையில நான் உங்ககிட்ட அப்படி கேட்டேன். இதுக்கு மேலயும் இதே நினைப்போட என்கிட்ட எப்பவும் பேசாதீங்க. இந்த காலனிய பொறுத்த வரைக்கும், நானும் உங்க புள்ளியும் வேலை செய்யற ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும், நாங்களும் நீங்களும் எதிர்த்த வீட்டுக்காரங்க. அவ்வளவுதான் நமக்குள்ள இருக்கிற சம்பந்தம். அதை தாண்டி தப்பி தவறி கூட வேற எதுவும் யோசிக்காதீங்க. முடிஞ்சது முடிஞ்சதாவே இருந்தாதான் எல்லாருக்கும் நல்லது. All is well, 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 all is well. Hey, hey, Prema aunty. What a pleasant surprise. எப்போ வந்தீங்க? வாங்க மிஸ்டர் ஹேண்ட்ஸம். வீட்டுக்கு வந்தாதான் எங்க ஞாபகம் எல்லாம் வரும்ல. என்ன ஆண்டி இப்படி சொல்லிட்டீங்க? உங்களோட ஞாபகம் இல்லாம இருக்குமா? டேய் 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 டேய், நடிக்காதடா. நீ ரொம்ப பிஸின்னு எனக்கு தெரியும். இட்ஸ் ஓகே, ஐ டோன்ட் மைண்ட். உட்காருங்க உட்காருங்க ஆண்டி, உட்காருங்க. உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? சூப்பரா ஒரு காஃபி போடட்டுமா? ஐயோ என் சமத்து, நீ கேட்டதே போதுண்டா தங்கம். 10 காஃபி குடிச்ச மாதிரி ஃப்ரெஷ் ஆயிட்டேன். சரி சொல்லு, பிசினஸ்லாம் எப்படி போகுது? அட் லாஸ்ட் இப்பதான் ஒரு மாதிரி செட் ஆயிருக்கு. பட் லாங் வே டு கோ ஆண்டி. அவங்க அப்பா சின்ன பொறுப்பையா விட்டுட்டு போயிருக்காரு. அவரோட லெகசிய இவன் மொத்தமா தூக்கி சுமக்கணுமே. தனியால அந்த ரெஸ்டாரண்ட ஜீவா இவ்ளோ தூரம் காப்பாத்தி கொண்டு வந்ததே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவனுக்கு சப்போர்ட்டா நான் ஏதாவது பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா என் உடம்பு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னொருத்தி வந்து பாத்துக்க வேண்டிய வயசாயிடுச்சு. இன்னும் நீ எதுக்குடி பாத்துக்கணும்? ஹலோ சார், உங்க கைய புடிச்சுக்கிட்டு நாங்க நடந்த காலெல்லாம் இட்ஸ் ஓவர். இனிமேல் எல்லாம் மம்மி மம்மின்னு எங்க பின்னாடியே சுத்தக்கூடாது. பேபி பேபின்னு உன் பொண்டாட்டி பின்னாடி தான் சுத்தணும். என்ன புரியுதா? நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த கல்யாண டாபிக்கை தவிர வேற ஏதாவது பேசலாமே. ஏன் பேசினா என்ன? ஆக்சுவலி உனக்கு ஒண்ணு தெரியுமா? கமலாவுக்கு உடம்பு சரியில்லாம போனது அவ உடம்புல இருக்கிற பிரச்சனையால இல்ல, அவ மனசுல இருக்கிற பிரச்சனையாலதான். என்னடா அப்படி பாக்குற? உனக்குன்னு இருக்கிறது இவ ஒருத்தி தான். அவளுக்கு உடம்பு நல்லா இருக்கும் போதே உன்னை ஒருத்தி கையில பத்திரமா புடிச்சு கொடுத்துட்டா அவளும் நிம்மதியா இருப்பாள்ல. உன்னை பத்தி கவலைப்பட்டேதான் அவளுக்கு உடம்புக்கு முடியாம போகுது.
உனக்கு என்னடா குறை? பொறுப்பா அப்பாவோட பிசினஸ பாத்துக்கற, அம்மாவை நல்லா கவனிச்சுக்கிற. எனக்கு தெரிஞ்சு நம்ம சுத்து வட்டாரத்திலேயே உன்ன மாதிரி ஒரு மாப்பிள எவனும் இல்ல. நீ ஊன்னு சொன்னு வச்சுக்கோ, நான் கொண்டு வந்து நிப்பாட்டுறேன்டா பொண்ணுங்கள. அதுல உனக்கு யார பிடிக்குதோ நீ சூஸ் பண்ணிக்கோ. அதுல நாங்க தலையிட மாட்டோம். என்னடி சொல்ற? ஆண்டி, எனக்கு மேரேஜ் பண்ணிக்க கூடாதெல்லாம் இல்ல. இப்போதைக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவ்வளவுதான். டேய் இந்த மாதிரி சொல்றவங்கள நிறைய பேர் பார்த்தாச்சுடா. இப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்றவங்க எல்லாம் மனசுல யாரையோ வச்சுக்கிட்டு அத வெளியில சொல்ல முடியாம இருப்பாங்க. எங்களுக்கு ஒன்னும் அப்செக்ஷன்ஸ் இல்லப்பா. அப்படி யாரா இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல. அப்படி ஒருவேளை உன் மனசுல யாராவது இருந்தாங்கன்னா எங்க கிட்ட சொல்லு, நாங்க பேசுறோம். டேய், என்னடா என்ன யோசிக்கிற? இல்ல நீங்களே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருப்பீங்கல்ல, கட்டிக்க போற பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. அப்படி ஏதாச்சும் இருந்தா சொல்லு. ஏய் கமலா, அவ முகத்தை பாத்தியாடி? என்ன வெக்கமா? சும்மா அவனை வம்பிழுக்காத. அவன் ஏதாச்சும் சொல்லட்டும். ஆமா ஆண்டி, எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு ஆண்டி. என்னன்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கு வரப்போற பொண்ணு தைரியமானவளா இருக்கணும். போல்டா, நல்லதை பேச தயக்கப்படாம, கெட்டதை பார்த்து பயப்படாத ஒருத்தியா இருக்கணும். செகண்ட் ஆஃப் ஆல், கான்ஃபிடன்ஸ். யாரும் உதவிக்கு இல்லைன்னாலும் யாரையுமே எதிர்பார்க்காம தன்னோட முயற்சியால தன்னோட உழைப்பால வாழ முடியுங்கிற தன்னம்பிக்கை உள்ளவளா இருக்கணும். அடுத்து கேரிங். என்னதான் ஜெயிக்கிறதுல கவனமா இருந்தாலும் சுத்தி இருக்கிறவங்கள தன்மையா, அன்பா, அக்கறையா பாத்துக்கிற ஒருத்தியா இருக்கணும்.